துரைராஜ், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு அதிமுககாரராக எப்படி நீங்கள் உணரப்படுங்க? இப்போ ஏன்னா ஒரு 2 செக்மெண்ட் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ முன்னாடி ஓபிஎஸ் இபிஎஸ் 2ஆக பிரிஞ்சு பார்க்கும். அப்போ பெரும்பாலான இபிஎஸ் அவர்கள் பக்கம் அணிதிரண்டதை பார்க்க முடிஞ்சது. ஆனால் அன்னைக்கு அணிதிரண்டவர்களே இன்று இபிஎஸ் அவர்களிடம் பிரிஞ்சு நிற்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சூழல் இப்போ உருவாகி இருக்கிறது. இது எப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு? தாவேக்கா அவர்களுக்கு சப்போர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டன்ற மாதிரி. தமிழ்நாட்டில் பல கூத்தாடிகள் 10 வருஷமாக கூத்தாடிக்கிட்டே இருக்காங்க. அதிமுக உடஞ்சிருச்சு, காணாமல் போயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சுன்றாங்க. அப்படிப்பட்ட கூத்தாடிகளுக்கு தான் நான் சொல்ல வர்றது என்னென்னா, அதிமுக இன்றளவும் உடையலை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1,20,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்கு. இப்போ தோல்வி யாருனால வருதுன்னா, எல்லாருமே சுய பரிசோதனை பண்ணணும். ஒருவேளை என்னால் கூட தோல்வி வந்திருக்கலாம், கட்சியினுடைய கீழ்மட்ட மேல்மட்ட எல்லா மட்ட நிர்வாகினாலும் தோல்வி வந்திருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தலைவரை மட்டும் வைத்து இவர்னால தான் தோல்வி வந்துச்சு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு கை அங்கே போகும், 3 கை நம்மளை பார்த்து தான் சொல்லிகிட்டே இருக்கும். அதனால எல்லாரும் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். எடப்பாடியாரை மட்டும் குற்றம் சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இன்றைய அளவும் கூட இன்னைக்கு பிரஸ் மீட்ல திரு சி வி சண்முகம் அதைத்தானே சொன்னாரு. என்னன்னு சொன்னா, நாங்க இத்தனை தோல்வி அடைஞ்சாச்சு, இதுக்கு மேல நம்ம அதை இத்தனை தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா எல்லாத்தையும் தான் பொறுப்புன்றார் அவர். தோல்விக்கு சி வி சண்முகம் பொறுப்பு, தோல்விக்கு நானும் பொறுப்பு, தோல்விக்கு அவரும் பொறுப்புன்னு மொத்தமா தான். நீங்க ஒருத்தரை மட்டும் காயம் பண்ணி எப்படி சரியானதா இருக்கும்? அப்ப எல்லாரும் சேர்ந்து தான் அதை பரிசீலிக்க வேண்டியிருக்கும். ஆமா, எல்லாரும் சேர்ந்து தான் பரிசீலிக்கும். அப்ப 2 செக்ஷனை போக வேண்டியது இல்ல. நீங்க அவர் தலைமையில கருத்து வேறுபாடு பல இருக்கலாம். அங்க ஒரு கட்சிக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ளேயே 4 பேர் சேர்ந்து இருக்க முடியுமா? வெளியே வரக்கூடாது இல்லையா சார்? கருத்து வேறுபாடு பல விஷயம் இருக்கலாம். திமுகல கருத்து வேறுபாடு இல்லையா? இருக்கு. பரந்தாமன் எழும்பூர் தொகுதியோட பரந்தாமன் என்ன சொன்னாரு? வெளியில வந்துச்சா வரலையா? அது இல்ல சோசியல் மீடியாவோட அந்த பரந்த பிரச்சனை நிக்குது. அதை தாண்டி வந்ததா? இப்போ இவங்களும் ஒன்றும் சொல்லலையே. சி வி சண்முகம் என்ன சொன்னாரு? என்னதான் இருந்தாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார், நாங்கள் சபாநாயகர் கிட்ட போய் 2 பிரிவா தலைமையவே நீங்க இவரா ஏத்துக்கணும்னு சொல்றாங்க. சபாநாயகர்ல இப்ப அதிமுக சார்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாங்க. சபாநாயகர் தேர்தலில் முடிஞ்ச உடனேயே எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க. அவர் வாழ்த்து சொல்றாரு, சபாநாயகருக்கு வாழ்த்துக்கள், நீங்க அதிமுக பயணிச்சிருக்கிறீங்க, எம்ஜிஆர் காலத்தில் இருக்கீங்க, இதெல்லாம் சொல்லி முடிச்சு போட்டு நன்றி சொல்றாருங்க. முடிஞ்சதா? அதுக்கப்புறம் அங்கேயே திரு எஸ்பி வேலுமணி கை தூக்குறார். அவர் நீ மீண்டும் பேசணுமான்னு சபாநாயகர் கேட்கிறார். நீங்க காட்சியை பார்த்துருப்பீங்க. அவர் அதுக்கப்புறம் திருப்பி அதே ஹிஸ்டரி அவரும் சொல்றாரு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடியார் இருக்கார், கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளராக அண்ணன் வேலுமணி இருக்கிறார். இப்போ தங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்கு எல்லா உறுப்பினர்களுக்கும் அங்கே தார்மீக கடமை இருக்கிறது, தார்மீக உரிமை இருக்கிறது. அதை நமக்கு கோட் பண்ணி பெருசாக நம்ம பேச முடியாது. இவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? நாங்கள் தாவேக்காவை ஆதரிக்கிறோம். ஒருத்தர் பேசுறாரு, விசிக ஒருத்தர் பேசுறாரு, திமுக ஒருத்தர் பேசுறாரு, மதிமுக ஒருத்தர் பேசுறாரு, அஇஅதிமுக ஒருத்தர் பேசணும். 2 பேர் பேசுறாங்க. நீங்க அதை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இவங்க பேசுறதுக்கு முன்னாடி அவர் பேசி முடிச்சிட்டார். இவர் லேட்டாக தான் சட்டசபைக்குள்ளே போனார். அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப லேட்டாக தான் சட்டசபைக்குள்ளே போனார். ஒருவேளை அவருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். நீங்களோ நானும் அங்கேருந்து பார்க்கல. ஏன்னா நம்ம எப்படி வேணால் பேசலாம், அணிகள் பிரிந்தது, அதனால் இவரோட தலைமை இவர் எடுத்துக்கிட்டாரா, இவரோட தலைமை அவங்களுடைய உரிமை, அவங்க பேசுகிறாங்க. இன்றளவும் கூட எஸ்பி வேலுமணி என்ன சொல்கிறாரு? எடப்பாடியார் தலைமையில் பயணிப்போம், கட்சியை மறுசீலனை பண்ணணும், இளம் ரத்தம் பாய்ச்ச வேண்டும், மீண்டும் தேர்தலை சந்திக்க வேண்டும் ஒரு கருத்தை சொல்றாரு. அதை யாருமே ஏன் நீங்க கோட் பண்ண மாட்டேங்கிறீங்க? பிரிஞ்சிருச்சு உடஞ்சிருச்சுன்னு ஏன் சொல்லணும்? யாரு பிரிஞ்சிருச்சுன்னு சொல்ல? 2 பிரிவா போய் லெட்டர் கொடுத்தும் போது அப்புறம் பிரிஞ்சு 2 பக்கம் நிக்கிறாங்களே. கருத்து வேறுபாடுங்க. தாவேக்காவை நாங்க ஆதரிக்கிறோம் நம்ம சொல்றதுக்கு உரிமை இருக்கு, நீங்க ஆதரிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. 100% ஒரு கட்சியுடைய முழுக்க உங்களுடைய, அதனால தான் எல்லாரும் பொதுக்குழு வைக்கிறாங்க, செயற்குழு வைக்கிறாங்க. கேள்வி சொன்னாங்க சார். அது என்ன சார்? அது சி வி சண்முகம் எடப்பாடியார் அடிக்கப்பட்டான்னு இதுல எல்லாம் பொய்யா? எந்த யார் சொன்னது? அது கூட நீங்க வச்சிருங்க. இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் வர்றேங்க. இப்ப நீங்க அவர் என்ன சொன்னீங்கன்னா 2 பேருக்கும் கருத்து முரண்பாடு இருக்கும், 100% இருக்கும். முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு ஒவ்வொருத்தையும் அந்த கூட்டத்தில் தனித்தனியாக பேசும்போது அப்பையும் 2 பேருக்குமான முரண்கள் இருக்குது. ஆனால் தலைமை என்ன சொல்கிறதோ அதை கட்டுப்பட்டு ஏற்றுட்டு போவாங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கும். அந்த புரிதல்கள்லாம் வாங்கி அதை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அதையே அனுசரித்து போவாங்க. ஆச்சுங்களா? இதான் நடக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடியது 2 பேருக்கு சண்டை, வெளியே வந்துருச்சு பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனையை யார் ஆதரிக்குங்கிறத தாண்டி யார் தலைமை ஏற்பதுங்கிறதுல பிரச்சனை நிக்குது. கரெக்டா? தலைமை ஏற்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது, ஆதரவு யாருக்கு தெரிவிப்பதுதான் பிரச்சனை. தாவேக்காவுக்கு போலாமா வேணாமான்னு இன்றளவும் யாரும் மாத்துங்கன்னு நாங்க சொல்ல கிடையாது. பொதுக்குழுவை கூட்டுங்க, முடிவெடுங்க, கட்சி ஒருமித்த நிர்வாகிகளோட குரலை கேளுங்க. தேர்தல் நோன்னு சார், இவங்க 1000 பேசலாம் சார். நம்ம உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இன்னும் முன்னோட்டம் பார்க்கணும், நம்ம எல்லா விதத்திற்குமான முன்னெடுப்புகள் எடுக்கணும். இப்போ உட்காந்துக்கிட்டே நான் பழைய கதையை பேசிக்கிட்டே உட்காந்துருக்க முடியாதுங்க.
அடுத்த முன்னெடுப்பு என்ன? சரி. உள்ளாட்சி தேர்தலில் இளம் வேட்பாளர்கள் நிறுத்தணும், கட்சியை வலுப்படுத்தணும். நாடாளுமன்ற தேர்தலில் இளம் வேட்பாளர் நிறுத்தணும், கட்சியை வலுப்படுத்தணும். இப்போ ஒரு காற்றாற்று வெள்ளம் ஓடிட்டு இருக்கு. நான் வெள்ளத்தோட வெள்ளமா போனாதான் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கரை சேர்ந்து ஏறி நிக்க முடியும். நான் வெள்ளம் வருது, நான் எதிர் நீச்சல் போடுவேன்னா ஆற்றல் இழந்து நானே வந்து ஆத்தோட போயிருவேங்க. அடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா அதான் என்னங்க, வெள்ளத்தோட அடிச்சிட்டு போயிட்டு வெள்ளத்தோட அடிச்சிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கரை சேர மாட்டேன். கரை சேர முடியாது. வெள்ளத்தோட அடிச்சு மூச்சு முட்டியே செத்து போயிருவேன். நான் அடிச்சிட்டு போனா எங்கிட்ட ஒன்னு சேர்ந்துருவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் வந்து ஆறுன்னு சொல்லுங்க. நான் வந்து வெள்ளத்தோட போனா எங்கேயாவது சேர்ந்துருவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். எதிர் நீச்சல் அடிச்சேன்னா மூச்சு முட்டி அங்கனே செத்து போயிருவேன். அதுதான் தாவேக்காவோட சேர்றது நிலைப்பாடா நான் பாக்குறேன். ஒரு விஜய் என்ற மிகப்பெரிய ஒரு பேரலை வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கு. அதுல வந்து எத்தனையோ தலைவர்கள் வந்து எம்எல்ஏ கூட ஆக முடியாம போயிட்டாங்க, முன்னாள் முதலமைச்சர். ஆனா அதையும் தாக்கு பிடித்து அதிமுக நிக்கிறதுனா அதுக்கு காரணம் எடப்பாடியோட தலைமை இருக்கிறது. அது தாக்கு பிடிச்சு நின்றுக்கிறோம். இந்த காற்றாற்று வெள்ளத்துல நம்ம வந்து கரை சேரணும்னா ஒன்று தாவேக்கா உடன் இருந்து அப்படியே மேம்போக்கா போய் எல்லா தேர்தல்களையும் ஒன்றா சந்திச்சு ஒரு நாள் ஆட்சிக்கு வரும்ன்ற நம்பிக்கையோட நம்ம பயணிச்சோம்னா பயணிப்பு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து தலைமை பிரச்சனை இல்லை, யாரு கூட கூட்டணி வைப்பது என்பது தான் சிக்கல் என்று கோலப்பன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே இது போன்ற ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னு திரு பூபதிஜான் கூட சொன்னார். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சூழல் உருவாகி இருந்தது, அந்த சூழலை தவற விட்டு அதனால இப்போ வந்து போகிறோமோ அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன்னா ஓஎஸ் மணி அவர்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. கொறடாவும் அவர் தரப்பில் இருக்கக்கூடிய கொறடாவும் அதே தான் சொல்கிறார். கிரிகிருஷ்ணன் சொல்கிறார், தாவேக்காவுக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டில் எதிர்த்து வாக்கு செலுத்துவோன்னு சொல்கிறார். அப்படின்னா கூட்டணியில் நாங்கள் சேர முடியாதுங்கிறத உறுதிப்படுத்துகிறார். சரியா? இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டணிக்கு வாங்கன்னு இப்போ இந்த முதலமைச்சரும் போய் சென்று சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அவர் எல்லாரையும் சந்திக்கிறாருன்னு வச்சுக்கோம். அப்போ அது அந்த புரிதலை கூட வச்சுக்கோம். சென்று சந்தித்து விட்டு வந்த தாண்டி இப்போ நீங்கள் வாங்க நாங்கள் கூட்டணி வைக்கிறோம்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் தான் கேட்குறேன். இப்போ ஒரு தரப்பினர் நீங்கள் போகிறீங்கன்னு சொல்கிறீங்க, இன்னொரு தரப்பு வேண்டாங்கிறாங்க. அதாவது கட்சியினுடைய நலன் கருதி போகணுன்றது எல்லாருடைய முடிவாக கூட இருக்கு இல்லையே? எல்லாருடைய முடிவு இல்லையே. எல்லாருடைய முடிவா இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நீங்க ரெண்டு பேர் தனித்தனியா பிரிஞ்சு பதில் கொடுக்குறீங்க, ரெண்டு பேர் தனியா சொல்லுவீங்க. பொதுச் செயலாளர் எந்த இடத்துல வந்து பேட்டி கொடுத்தாரு? நாங்க தாவேக்காவோட விப்பு யாருங்க? எங்க கூப்பிட்டாரு? விப்பு யாரு? பொதுச் செயலாளர் எங்க கூப்பிட்டாரு? நீங்க நான் 1000 பேர் 1000 சொல்லலாங்க, நான் துணை சொல்றேன்னு சொல்லலாம். லெட்டரவே ஆளுநர்ட்ட மாத்தி கொடுத்தாங்க. இல்ல கையெழுத்து போட்டேன்னு சொல்லி மாத்தி கொடுத்தாங்க. தயவுசெய்து தெளிவா பேசுவோம். இதுல வந்து சரியா இருந்தா மிச்சம் 3 பேர் இருக்கிறாங்க, அவங்க சாட்சி. நான் மீண்டும் தெளிவா சொல்றேன். விப்பு பேசுறார், வேற யாரும் இல்லை. விப்புங்கிறது சட்டமன்ற கட்சி தலைவருடைய அதிகாரப்பூர்வ வாய்ஸ். எத்தனை பேர் ஆதரவு கொடுத்தாங்க அவருக்கு? சார், சட்டமன்ற கட்சி தலைவரோட அதிகாரப்பூர்வ வாய்ஸ் சார். சட்டமன்ற கட்சி தலைவரையே கட்சி சார்பா அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக நீங்கள் புரோட்டம் ஸ்பீக்கராக கூடிய கருப்பையா கிட்ட கொண்டு போய் 30 பேர் கொடுத்தாங்க. அந்த அன்னைக்கு நைட்டு கொடுத்தாங்களா இல்லையா? சரி, கொடுத்தாங்க. இப்போ இவர் ஆமா, அதுக்கப்புறம் இவங்க போய் கொடுத்தாங்கல்ல. அப்புறம் அதுதான் சார் நான் சொல்றேன். அதுதான் சார் புரிஞ்சிருக்கேன். அப்ப நான் கட்சி நீங்க முரணா இருக்குன்னா கருத்து வேறுபாடு இருக்கு சார். இன்னைக்கு பேசுறா சார், நாளைக்கு மாத்தி. அதாவது என்னன்னா, மக்கள் பார்த்து தொண்டர்களுடைய மனநிலையை புரிந்து எல்லா தலைவரும் ஒத்து போவாங்க சார். இன்னைக்கு தொண்டர்களுடைய மனநிலை புரியாம கூட இருக்கலாம். நீங்க ஓஎஸ் மணியன் சொன்னதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப எல்லா தொகுதியும் அங்க ஜெயிச்சிருக்கணும்ல, இப்ப இவரு ஜெயிச்சிரு அப்படி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது சார். தொண்டருடைய மனநிலை என்ன? ஏதோ ஒரு இடத்துல கரை சேர்ந்து கட்சியை வலுப்படுத்தணும் தான் ஒரு அடிமட்ட தொண்டருடைய மனநிலைமையா இருக்கும். மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, முன்னாள் முதலமைச்சர்களும் சரி, நாங்க இங்க போறோம் நாங்க அங்க போறோம்னா கடைசியில கட்சி அழிஞ்சு போயிடும் சார். கட்சி ஒண்ணும் இல்லாம போயிடும். அந்த நிலைமையில விட்டுறக்கூடாதுன்றதுக்காண்டி கருத்து வேறுபாடுகளை தான் முன்னிறுத்தி இருக்கிறாங்களே தவிர பிளவுகள் ஒன்றும் வரவில்லை. அப்படிதான் நான் பாக்குறேன். ஒருவேளை தாவேக்கா கூட போறதா இருந்தா கூட டாக்டர் பூபதிஜான் ஒரு பாயிண்ட் சொன்னாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்ல தாவேக்காவுடைய காலப்போக்கில் நம்ம இந்த கட்சி நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இல்லைப்பா, அது மாதிரி நம்ம போய் அங்கே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு கால சூழலில் அந்த பக்கம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கு காரணம் அதிமுகவில் வந்து இத்தனை பேர் போனாங்க, லிஸ்ட் அவுட் பண்ணார் சுவாமிநாதன், வைத்தியலிங்கம் போனார், முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் போனார், பாண்டியன் போனார், இப்படி லிஸ்ட் அவுட் பண்ணார். இது நிறைய பேர் இருக்கு. நம்ம பார்த்தோம் ஆரம்பிச்சு திமுக நல்லா போயிட்டு இருந்துச்சு. எம்ஜிஆர் வந்து அதிமுக ஆரம்பிச்சார். அதிமுக ஆரம்பிச்ச உடனே திமுக அழிஞ்சு போச்சா? திமுக இருந்து எத்தனையோ பேர் எம்ஜிஆர் தலைமை ஏற்று அதிமுகவுக்கு வந்தாங்க. அதிமுக அழிஞ்சு போச்சா? இல்ல திமுக அழிஞ்சு போச்சா? இல்ல, மதிமுகன்னு ஒரு கட்சி திமுக இருந்து பிரிஞ்சு போச்சு. திரும்பி திமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க, ஜெயிக்கிறாங்க. எந்த இடத்துலயாவது மதிமுக அழிஞ்சு போச்சு நீங்க சொல்ல முடியுமா? அதாவது அழிஞ்சு போச்சுங்கிற கட்சியை சஸ்டெயின் பண்ணனும். இந்த தற்காலிக அரசியல் சூழ்நிலைக்கு தலைமை மாதிரி அதிமுக அந்த தலைமை இல்லாம போச்சு. அதாங்க பிரச்சனை. இல்ல, அவர் தம்பி என்ன சொல்ல வர்றாருன்னா, திமுக போல குறிப்பிட்டு பேசுறாரா இல்லைன்னா மதிமுக போல குறிப்பிட்டு அதிமுக பேசுறாரான்னு சொல்லுங்க.
இல்ல, ஏன்னா அவரோட குறிப்பீடு வந்து இல்ல, நான் மதிமுகவையும் ஒப்பிட்டு பேசினா மதிமுகவோட நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா மதிமுக predict பண்ணி பேச முடியாது. இல்ல, நான் சொல்றேன். ஒண்ணுமே இல்ல, நாங்க இந்த ஆட்சிக்கு வந்துருச்சு. இல்ல, நான் உங்களுடைய பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்லுங்க. மதிமுக வந்து தன்னுடைய பலத்தை இழந்துருச்சுன்னு நீங்க குறிப்பிடுறீங்க. திமுக அழிஞ்சு போகல, அது ஸ்திரமா நிக்குது. அது போல அதிமுகவும் நிக்கும்ங்கற நீங்க நம்பிக்கை தெரிவிக்கிறீங்க. அந்த பாயிண்ட நான் ஏத்துக்கிறேன். லீடர்ஷிப். ஆனா நான் என்ன கேக்குறேன், அதான் ப்ராப்ளமே. ஒருவேளை கால வெள்ளத்துல லீடர்ஷிப்பை வச்சு ஸ்டாலினே எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோத்து போயிட்டார் சார். சார் அம்மாவே தோத்தாங்க. நீங்க எப்படி சஸ்டெயின் பண்ணுவீங்க? அம்மாவே சார் ஒரு நிமிஷம் நம்ம இல்ல அம்மாவே 96ல அம்மாவே தோத்தாங்க. தோத்தாலும் 98ல எடுத்துக்கிட்டாங்க. 2001ல மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 98ல எடுத்துட்டாங்க. இல்ல சார் நம்ம எல்லாம் ஒரே நேரத்துல ஒரே சூழல்ல போனா குழப்பம் சார். எங்களுடைய கருத்து அதுதான். நீங்க வந்து வெற்றி பெற்ற முகமா இருந்த கட்சி மீண்டும் வந்து ஒரு தாழ்வை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது தன்னிலையை நம்ம மாத்தணும். இது வந்து தொண்டர்களால நீங்க சொன்னீங்கல்ல, தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட இயக்கம். அட்வைஸ் பண்ணணும் கட்சிக்கு. அப்படினா என்ன பண்ண முடியும்? நாங்க அட்வைஸ் பண்ணி கேக்குறேங்க. நாங்க மனநிலைமையை பொறுத்து தானங்க பண்ண முடியும். இல்லங்க, நாங்க எவ்வளவோ சொன்னோம், எவ்வளவோ கேட்டோம். இந்த 6 பேர் சேர்ந்து கூட முன்னாடி போய் பேசுனாங்க. அத அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிடல. அங்க இவர் சொன்னது போல பின்பலத்துல பாஜக வேறுண்டி நிக்குது. பாஜக என்ன சொல்றாங்க? பாஜக வேறுண்டு நிக்குது. அவங்க தான் பண்றாங்க. உண்மை சார், உண்மையை ஒத்துக்கங்க சார். காங்கிரஸ் உடைச்சு தள்ளிடுவாங்க சார். வருஷம் இப்படியே ஒட்டியே தான் இருந்தாங்க. இன்னைக்கு வெளியில போலையா? கூட்டணி என்பது கட்சியுடைய நிலைப்பாடு. அதை நான் வந்து எடுத்துக்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நாங்க வந்து தேர்தலுக்காக மட்டும்தான் கூட்டணி வைக்கிறோம் தெளிவா சொல்லியிருக்காரு. அதை நான் ஏற்கிறேன். துரைராஜ், உங்களுடைய நிறைவு கருத்து? அவர் சொன்னது மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்கு, பிரிவுகள் இல்ல. கருத்து வேறுபாடுகளை ஒன்றிணைத்து ஒரே கட்சியாக இந்த தேர்தலை சந்திச்சா கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அதிமுகவுக்கு சஸ்டெயின் பண்ண முடியும். ஆனா தாவேகாவினுடைய நிலைப்பாடு இருக்கிறதா இருந்தா எனக்கு தெரிஞ்சு நான் சரின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக தாவேகாவினுடைய ஆதரவு தெரிவிக்கலாமா? கண்டிப்பா. இதனால அழிஞ்சு போகுமானா அழியலாம் செய்யாது, இன்னும் கூடுதலாக பலம் பெற்று தான் வரும். அப்படிதான் நான் பார்க்கிறேன். அப்படி இருந்தா உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எதிர்காலம் நல்லா தான் இருக்கு. நன்றி. இல்ல, பெரிய மீன் சிறிய மீனை விழுங்கும் சார். சந்தீப், எப்படி இருக்க போகுங்க பொறுத்து பார்ப்போம்.